பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தினுடைய 2வது மாதத்தில் உங்களை சந்திக்க தேவன் தந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் பிற்பகுதி இப்படி சொல்லுகிறது: நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி. ஆம், அவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் அவர் இரக்கம் பாராட்டுகிற ஒரு மாதமா இருக்க போகிறது. எத்தனையோ சூழ்நிலையில ஒரு கண்களும் என் மேல் இரக்கமா இருந்ததில்லையே, நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியவில்லையே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், நான் உனக்கு இரக்கம் பாராட்டுவேன், நான் உனக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதனை வேதம் அடையாளப்படுத்துகிறது. பர்த்திமேயு என்ற ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறது. அவன் யார் என்றால் குருடனாய் காணப்பட்டான். அவன் பிறந்த நாள் முதலாகவே கொண்டு அவன் குருடன், பிறவி குருடன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒதுக்கப்பட்டவனாய் இருந்தான். அவன் வழியோரங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவனாய், வழியோரங்களிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறவனாய், வழியோரங்களிலே இருக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அவன் மேலே ஒரு கண்களும் இரக்கமாய் இருந்ததில்லை. அவனுக்கு ஒருவரும் இறங்கவில்லை. ஏனென் அவன் வழியோரத்திலே இருக்கிறான். அவன் குருடனாய் இருக்கிறான். அவன் இருக்கிற இடத்துல ஒரு முறை இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். வருகிற பொழுது அவன் சத்தத்தை கேட்டு அவன் இப்படி கூப்பிடுகிறான். வேதம் சொல்லுகிறது, மார்க் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 47ஆம் வசனத்துல, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் என்று சொல்லி. என்ன நடந்தது தெரியுமா? அவருடைய இரக்கம் 40 வருடங்களுக்கு மேலாய் பிறவிக்குடனாயிருந்தவருடைய கண்களை திறந்தது. நான் இப்படி விசுவாசிக்கிறேன், அவருடைய இரக்கம் உங்க வாழ்க்கையில இருள்கள் அனைத்தையும் மாற்றும். அவருடைய இரக்கம் பிசாசின் கிரிகளை அழிக்கும். அவருடைய இரக்கம் இருளாய் கிடக்கிற அத்தனை காரியங்களையும் வெளிச்சமாய் மாற்றப் போகிறது. அவர் உங்களுக்கு மனம் இறங்கி உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தரப்போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை வல்லமையாய் செயல்படுவதாக. ஆமேன், ஆமேன். God bless you. ஆமேன்.